Okay, those who did not get healed, please stand up. யாரு சுகம் வேண்டும் என்று ஜெபித்தீர்கள் ஆனால் இன்னும் கிடைக்கலன்றவங்க எந்திரிச்சு நில்லுங்க. Stand up quickly. Please sit down, sit down. Okay, those who are standing, now close your eyes. அப்படி கண்களை மூடி அமைதியா இருங்க. Close your eyes. சொல்ற வார்த்தை சொல்லுங்க. இருங்க, கேளுங்க கேளுங்க. Close your eyes. சொல்றத கேட்டு அதை அப்படியே சொல்லுங்க. கண்களை மூடுவோம். Close your eyes. கண்களை மூடிக்கொள்வோம். After. Just close your eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். And say these words. இந்த இறை வார்த்தைகளை பாருங்கள். Jesus, I love you. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். Say that, Jesus, I love you. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். Thank you for coming into my heart. என்னுடைய இதயத்திற்குள் வந்ததற்காக உமக்கு நன்றி. And thank you for healing me and setting me free. என்னை குணப்படுத்தி விடுதலை தருவதற்காக உமக்கு நன்றி. Jesus, I love you. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். I thank you for coming into my heart. என்னுடைய உள்ளத்திற்குள் வந்ததற்காக உமக்கு நன்றி. Thank you for healing me and setting me free. என்னை குணப்படுத்தி விடுதலை செய்ததற்காக உமக்கு நன்றி. See, you got to open your mouth and speak those words with confidence and the healing is yours. You don't open your mouth, you get nothing. இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு நீங்க வாய் திறந்து மனம் விட்டு சொல்லுங்கள். Now say it together. Jesus, I love you. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். Thank you for coming into my heart. என்னுடைய உள்ளத்திற்குள் வந்திருப்பதற்காக நன்றி. Thank you for setting me free and healing me. என்னை சுகப்படுத்தி விடுதலை செய்ததற்காக உமக்கு நன்றி. Now you say, நீங்களே சொல்லுங்க. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Thank you for coming into my நீர் heart. என்னுடைய இதயத்திற்குள் வந்ததற்காக நன்றி. என்னை என்னை குணப்படுத்தி விடுதலை செய்ததற்காக நன்றி. Jesus, I love you. திரும்ப சொல்லுங்க. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். என்னுடைய இதயத்திற்குள் வந்ததற்காக உமக்கு நன்றி. என்னை சுகப்படுத்தி விடுதலை ஆக்கியதற்காக நன்றி. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Thank you for coming into my heart. என்னுடைய உள்ளத்திற்குள் வந்ததற்காக உமக்கு நன்றி. என்னை சுகப்படுத்தி விடுதலை செய்ததற்காக உமக்கு நன்றி. வாய் திறந்து சொல்லுங்கள். மனம் திறந்து நன்றி உணர்வோடு சொல்லுங்கள். எதிர்பார்ப்போடு சொல்லுங்கள். இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே என் உள்ளத்திற்குள் நீர் வந்திருப்பதற்காக நன்றி. என்னை சுகப்படுத்தி விடுதலை செய்வதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. வாய் திறந்து சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. நம்பிக்கையோடு சொல்லுங்க. இயேசு உங்க அருகில் இருக்கிறார். இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே என்னுடைய உள்ளத்திற்குள் நீர் வந்திருப்பதற்காக நன்றி. இயேசுவே என்னை சுகப்படுத்தி விடுதலை செய்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே என்னுடைய உள்ளத்திற்குள் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே என்னை சுகப்படுத்தி விடுதலை செய்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவே சொல்லுங்க சொல்லுங்க. தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. நம்பிக்கையோடு நன்றி உணர்வோடு மனம் திறந்தவர்களாய் உணர்ந்து சொல்லுங்கள். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். மெதுவா சொல்லுங்க. ஜீசஸ் ஐ லவ் யூ. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். என்னுடைய உள்ளத்திற்குள் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. என்னை சுகப்படுத்தி விடுதலை செய்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். என்னுடைய உள்ளத்திற்குள் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. என்னை சுகப்படுத்தி விடுதலை செய்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். என்னுடைய உள்ளத்திற்குள் வந்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவே என்னை சுகப்படுத்தி விடுதலை செய்வதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். என்னுடைய உள்ளத்திற்குள் நீர் வந்து விட்டதற்காக உமக்கு நன்றி. என்னை சுகப்படுத்தி விடுதலை செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். என்னுடைய இதயத்திற்குள் வந்திருப்பதற்காய் உமக்கு நன்றி. என்னை சுகப்படுத்தி விடுதலை செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். என்னுடைய இதயத்திற்குள் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. என்னை சுகப்படுத்தி விடுதலை செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே என்னுடைய இதயத்திற்குள் நீர் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. என்னை சுகப்படுத்தி விடுதலை செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே என்னுடைய உள்ளத்திற்குள் நீர் வந்து விட்டதற்காக உமக்கு நன்றி. என்னை சுகப்படுத்தி விடுதலை ஆக்கியதற்காக உமக்கு நன்றி. இயேசு அவர் உங்களை தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். வாய் திறந்து சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் சுகம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறாய். வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். என்னுடைய உள்ளத்திற்குள் வந்து விட்டதற்காக உமக்கு நன்றி. என்னை சுகப்படுத்தி விடுதலை
செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே நீர் என்னுடைய உள்ளத்திற்குள் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. என்னுடைய உள்ளத்துக்குள் வந்திருப்பதற்காக என்னை சுகப்படுத்தி விடுதலை செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே என்னுடைய உள்ளத்திற்குள் வந்து விட்டதற்காக உமக்கு நன்றி. என்னை சுகப்படுத்தி விடுதலை செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே என்னுடைய இதயத்துக்குள் நீர் வந்ததற்காக நன்றி. இயேசுவே சுகப்படுத்தி என்னை விடுதலையாக்குவதற்காக நன்றி. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். என்னுடைய உள்ளத்துக்குள் நீர் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. என்னை சுகப்படுத்தி விடுதலையாக்குவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். என்னுடைய உள்ளத்திற்குள் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. என்னை சுகப்படுத்தி விடுதலையாக்குவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே thank you. நன்றி. ஹலோ, இப்ப சொல்லுங்க. ஹலோ, அமைதி அமைதி. What was your problem? உங்களுக்கு என்னமா பிரச்சனை இருந்தது? What is it? அவங்க for the son he will not speak, he will his hearing is impaired. Okay, we will pray during the lunch break. What happened to you? உங்களுக்கு என்னமா? Move your neck. Come here. You, what happened to you? கொடுப்பாருமா கொடுப்பாரு. Leg pain. வந்து சொல்லுவோம். Just give a jerk. Yeah, but your legs are healed. You got a leg problem, no? You just do this. Do it again. No pain? No pain. Just as the pain is gone, believe that ulcer also is healed. Yeah. The pain is gone from your legs. கால் வலி நீங்கினது போலவே வயிற்று வலியும் வயித்துல ஒரு புண்ணு நீங்கிடுச்சு. நம்புங்கம்மா. உட்காருங்க. வாங்க. ஏன்னா அரை மணிக்கூர் நேரம் சேர்ல இருந்துட்டு எழும்ப முடியாது, ரொம்ப குறுக்கு வலியா இருக்கும். ஆனா இவ்வளவு நேரம் இருந்த பிறகு எனக்கு குறுக்கு வலி ஒண்ணும் இல்ல. There is no back pain even after sitting for so long. ஏசப்பாவுக்கு நன்றி. நான் வந்து இங்க வந்தது எனக்காக வரல, என் பிள்ளைக்காக வந்தேன். என் பிள்ளை வந்து கண்ணில் வந்து கல்லு பட்டு கண்ணு பொட்டிச்சு, இடது கண்ணு பொட்டிச்சு. அப்போ டாக்டர் அரவிந்தில் பார்த்து அவங்க வந்து left eye was spoiled by a hit from a stone for my son. அந்த கண்ணு இந்த கண்ணை விட லைட்டாக சுருங்கிட்டு. அப்போ சொன்னாங்க முடியாதுமா, சரி பாப்போம் சின்ன பிள்ளை தானே அப்படின்ட்டு டிராப்ஸ் விட்டுட்டே இருக்கோம். When he was a small boy his eye was affected. நிறைய பிரதர்ஸ் ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க உங்கள் பிள்ளைய கண்ணிலேருந்து தான் ஒளி வருது, பிள்ளை கட்டாயம் பார்வை கிடைக்கும், நீங்கள் நம்புங்கன்னு. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இறை வார்த்தையை சொல்லி நீ பிரேயர் பண்ணு அப்படின்னு. Pray the word of God, your son will get light. The God is. அப்போ எனக்கு இறை வார்த்தையை சொல்லி பிரேயர் பண்ண வராது, எப்பவுமே அழுக வரும். I used to cry only. I never prayed with the word of God. அப்ப நான் ஒரு டீச்சர்ட்ட கேட்டேன், டீச்சர் எனக்கு அப்படி சொல்லி எல்லாம் பிரேயர் பண்ண தெரியல, என்ன செய்யுது அப்படின்னு. ரொம்ப அழுகையா வருது. அப்போ சொன்னாங்க அப்பன்னு சொன்னாங்க நீங்க உங்க அப்பாட்ட தானே பிரேயர் பண்ணீங்க, நீங்க அப்ப இதெல்லாம் சொல்லாம உங்க அப்பாட்ட என்ன பேசுவீங்களோ அது மாதிரி பேசுங்க, அப்ப உங்களுக்கு கட்டாயம் பிள்ளை விடுதலை வருவாங்க. இந்த நிலைமையில உங்களுக்கு அந்த வசனம் எல்லாம் சொல்லி பிரேயர் பண்ண வராது, நீங்க அப்பாட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேட்டு அழுது கேளுங்க தருவாங்க அப்படின்னு. ஆனா நான் இங்க வரும்போது நம்பிக்கை இல்லாம வந்தேன், ஆனா இப்ப எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, என் பிள்ளை கட்டாயம் பார்வை கிடைக்கணும். இப்பதான் தெரியும் வசனம் சொல்லி இறை வார்த்தையில ரொம்ப உயிர் இருக்குன்னு நான் ரொம்ப நம்பி எனக்கு கட்டாயம் பிள்ளை பார்வை நம்பிக்கை இருக்கு. Thank you. Praise the Lord. Praise the Lord. உட்காருங்க. கழுத்து ஒரு பக்கம் திருப்ப முடியாம இருந்தது உங்களுக்கு, இப்போ இன்றைக்கு சுகம் தந்தார்னு சொன்னாங்க, இப்போ அதை செக் பண்ணி பார்த்தாங்க. ரைட். எனக்கு ஒரே தலைவலி, கழுத்து வலி, மற்றபடி நெஞ்சு படபடப்பு, கொஞ்சம் படபடப்பு, விசர்ப்பு எல்லாமே வரும். இன்னைக்கு எந்த டாக்டர்கிட்ட போனாக்க எந்த மாத்திரை கொடுத்தாலும் எனக்கு உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. எதை சாப்பிட்டாலும் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துடுது. அதனால எனக்கு மாத்திரை சாப்பிட்டு அந்த நோயை சத்தமா வாய் பக்கத்துல மைக் வச்சு பேசு. எனக்கு மாத்திரை சாப்பிட்டு அந்த டேப்லெட்ஸ் மூலியமா எனக்கு குணமளிக்கக்கூடிய வல்லமை எனக்கு
கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். Spondylitis and neck pain and ulcer, spondylitis and neck pain. Now the tablet கழுத்து வலி போயிடுச்சாமா இப்ப? எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் வந்து ரொம்ப விசுவாசமா இருக்கேன். I am having full of faith, but as of now I don't know. Now you move your neck and கழுத்து அசைச்சு பாருங்க. பெயின் தான் இருக்கு. அசைக்க முடியும் எனக்கு. அசைக்க முடியலையா? அசைக்க முடியும், ஆனா ரொம்ப பெயினா தான் இருக்கு எனக்கு. With pain I am able to move. come here. வாங்க இங்க வாங்க. மத்தவங்களுக்கு கொடுங்க. இங்க வாங்க நீங்க. சொல்லுங்கம்மா. இயேசுவே உமக்கு நன்றி. எனக்கு காலும் இந்த இடது பக்கமா எலும்பு தேஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜெபத்தை எங்க அக்கா கூட்டு வந்தாங்க. இப்ப உருக்கமா ஜெபம் மௌனமா பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ வந்து தட்டின மாதிரி வாயில நல்லா சொல்லுங்க. மௌனமா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து சத்தம் போட்டு சொல்லுமான்னாங்க. சொன்னதுக்கு பிறகு ஏதோ ஒரு என்னை விட்டு போன மாதிரி இருந்தது. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த சைடுலாம்? கொஞ்சம் காந்தலா தான் இருக்கு. வலி. So she was having a bone problem. Doctor said the bones are worn out, and she had a. So now the bones are. And now she is better. She is feeling better. You got a pain? இப்போ வலி இருக்குதாம்மா உங்களுக்கு? வலி எப்படிமா இருக்கு? இங்க வாங்க. நீங்க சொல்லுங்கம்மா. இயேசுக்கு நன்றி. எனக்கு 11 வருடமாக முதுகு வலி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் உட்கார கூட முடியாது. 5 நிமிஷத்துக்கு மேலே நல்ல வலியாக தான் இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு இங்கே வந்த பிறகு இவ்வளோ நேரம் சேரில் இருந்த பிறகும் கஷ்டமாக தெரியலை. நல்லா இருக்கிறேன், விசுவசிக்கிறேன். இயேசுக்கு நன்றி. இயேசுக்கு நன்றி. பேக் பெயின் ஹீல்டு. அடுத்தவங்களுக்கு கொடுங்க. நான் பல வருடங்களாக இடுப்பு வலியாக ஒரே வேதனையில் இருக்கிறேன். கீழே உட்கார்ந்து விட்டு எழும்ப முடியாது. உயரமான இடத்தில் தான் இருக்க வேண்டும். மைக் பக்கமா மைக் வச்சு பேசுங்க. உயரமான இடத்தில் தான் இருக்க வேண்டும். தொடர்ந்து இருக்கவும் முடியாது. ரொம்ப வேதனையால் அவதிப்பட்டேன். இப்பொழுது எனக்கு நல்ல சுகம் கிடைத்தது போல் ஒரு உணர்ச்சி தோன்றுகிறது. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்ப நல்லா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லுங்கம்மா. தொடர்ந்து அதே மாதிரி சொல்லிட்டு இருங்க. நன்றி சொல்லுங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சொல்லுங்க. இயேசுக்கு நன்றி. இது இந்த கூட்டத்துக்கு வந்த பிறகு இவ்வளோ நேரம் எனக்கு சேர்ல இருக்க முடியாது. ஆமாம், இடுப்புகளை பயங்கர கால் வலி எல்லாம் இருந்து நான் இப்போ அந்த கூட்டத்துக்கு வந்த பிறகு எனக்கு அந்த வலியெல்லாம் போய்விட்டது. நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலிலாம் உண்டு. ஆனால் கழுத்து வலி இயேசுவின் அருளால் ஓரளவுக்கு குணமடைந்ததாக இப்போது உணர்கிறேன். ஆனால் இடுப்பு வலி, கால் வலி சாதாரணமாக இந்த மாதிரி சேரில் உட்கார முடியாது. நேரான சேரில் தான் உட்கார வேண்டும். சரி. ஆனால் இப்பொழுது இவ்வளவு நேரம் உட்கார்ந்த பிறகும் என்னால் உட்கார்ந்திருக்க முடிகின்றது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இது தவிர 11 மணி 11:30 மணி அளவில் ஏதாவது நீர்ம ஆகாரம் சாப்பிட வேண்டும். விட்டால் கைகால் உதறல் வரும். ஆனால் இன்று அவ்வாறு ஏற்படவில்லை. இயேசுவுக்கு நன்றி சொல்கிறேன். மேலும் நான் இறைவார்த்தை அறிவிக்கும் பணியில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்ற உணர்வோடு, அந்த திறமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இங்கு வந்தேன். இயேசு அதை தந்துள்ளார் என உணர்கிறேன். நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கு புகழ். எங்களுக்கு 13 வருஷமா எனக்கு குழந்தை கிடையாது. அதுக்கு என்ன இருக்கு? மைக் பக்கத்துல மைக் வச்சு. 2 குழந்தைகள் இருக்கார்கள். 2 சிசேரியன்னால என்னால் ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்க முடியாது. நேற்று ஃபுல்லாக படுக்க தான், என்னால் எழும்ப முடியல. அப்போ என்கிட்ட சொன்ன சகோதரிக்கு நைட்டு ஃபோன் பண்ணி என்னால் வர முடியாது, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டேன். வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடட்டுமான்னு கேட்டேன். சரி போகலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் நான் இவ்வளோ நேரம் உட்காந்து இந்த ப்ரேயரில் நல்லா சந்தோஷமாக கலந்துருக்கேன். எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் உண்டு. அதுவும் கடவுள் எனக்கு மாற்றி தந்திருக்காரு. எனக்கு இல்லாட்ட இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்ததுக்கு பல ப்ராப்ளம் ஆயிருக்கும். கடவுளையும் மட்டுமா எனக்கு உதவி செய்து மாற்றி தந்ததுக்காக இறைவனுக்கு கோடானா கோடி நன்றி. எல்லாரும் கைதட்டி நன்றி சொல்லுவோம். நமக்கு கிடைச்ச நன்மையை போல நினைச்சு சொல்லணும். அப்பதான் நம்ம கிறிஸ்துவ அன்பு நம்ம வெளிப்படுத்துறோம். Praise and thank you, Jesus. Here I have come with all my problems in and out in my body and out. Speak loudly. Speak loudly. When I come here, I have all the problems in and out, which God alone knows. But I feel just now a great peace and happiness in my life. Peace and happiness in the heart. God is inside you. Okay.
Give thanks. And thank God that He has Praise the heard Lord. all my heart's desire. Yeah. I praise and thank Him every minute of my Thank life. you, Jesus. This is my சரி சரி நன்றி சொல்லுங்க. அமைதியும் உள்ளார்ந்த அமைதியும் உள்ளத்தில் இருந்த பாரங்கள்லாம் நீங்கி போன மாதிரியும் எனக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி அநேக பிரச்சனைகள் இருந்தன, அவற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார், அவருக்கு நன்றின்னு சொல்றாங்க. நாமளும் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். நீங்க அவங்கள சொன்ன உடனே கை தட்டுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, கோடான கோட நன்றி. நான் 8 மாசத்திற்கு முன்னால சத்தமா வாய்கிட்ட மைக் வச்சு 8 மாசத்திற்கு முன்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா கடவுளை எனக்கு அதில் ஒரு அருளை தந்து நடந்தேன். இப்பவும் சில சமயம் நடக்க முடியாம கைவேதனை, ரொமேட்டிக் ப்ராப்ளம். இப்போ உங்களுக்கு நடந்து பாத்தீங்களா, நகர்ந்து பாத்தீங்களா, உங்களால முடியுதா? இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றியும் புகழும். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு அது சொல்லுங்க. கையை அசைச்சு பாருங்க, வலி எங்க இருந்ததோ அங்க சோதிச்சு பாருங்க. முதல்ல வந்ததுக்கு இருந்ததை விட நல்லா இருக்கா இப்ப உங்களுக்கு? நேரம் இருந்ததற்கு கடவுளுக்கு நன்றி தான். ஒரு மணி நேரம் இருக்க முடியாது, தலைகறக்கம் வரும். இயேசுக்கே நன்றி. நான் எனக்கு பேர பையனுக்கு காதும் வாயும் பேச மாட்டான். நான் அவனுக்காக தான் ஜெபிக்க கொண்டு வந்தேன். ஆனால் எனக்கு நெஞ்சு வலி, சுகரு, ப்ரெஷரு, நான் வர்ற நேரத்தில் எனக்கு ஒரு பாரத்தை தூக்கி வச்சது போல் இருந்து நெஞ்சுக்குள்ளே. நாங்கள் வந்த பிறகு எனக்கு அந்த பாரம் தன்னாலே இறங்கிட்டு. அதே போல் ஆண்டவர் 101 தலைவனுடைய விசுவாசத்தால் அவனுடைய ஊழியனை குணப்படுத்துவது போல் இந்த நேரத்தில் இந்த சிறுவனுக்கு நல்ல சுகத்தை காதும் கேட்டு பேசும் சக்தியும் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு நான் விசுவாசித்து நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போன நேரத்தில் அவனுக்கு நல்ல பேச்சையும் கொடுத்து காதும் கேட்கக்குள்ள ஆண்டவர் உதவி செய்திருக்காருன்னு நான் விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ். ஏசு ஆண்டவரே சொல்லுங்க. உமக்கு அநேக நன்றி. உம்முடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிற வல்லமையை குறித்து, உம்முடைய வார்த்தையை விடுத்து நீர் குணப்படுத்துகிறீர் என்ற உண்மையை, வார்த்தையில் அடங்கி இருக்கிற உண்மை விடுதலையாக்கும் நான் விசுவாசித்து நான் அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு சொல்லும் போது ஆவியானவர் என்மேல் வந்து நான் விரும்பும் நன்மையை எனக்கு தருகிறார் என்று நான் நம்பியபடியே எனக்கு பல்வேறு வகையான உடல் உள்ள ஆன்ம நலம் கிடைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் வல்லமையிலே நம்பிக்கை வைத்து என்னை குணப்படுத்துகிற ஆற்றல் உம்முடைய வார்த்தைக்கு உண்டு. என்னுடைய விசுவாசத்தால் நான் நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு மிகுந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் கொண்டு நான் இந்த அமர்விலிருந்து செல்ல இருக்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி. குரல் உயர்த்தி இயேசுவே, கைகளை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி. வல்லமையின் ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையின் வல்லமையை சகோதரர் வழியாக எனக்கு விளங்க செய்ததற்காக உமக்கு நன்றி. அவருடைய பணியிலே நீர் உடன் இருக்கிறீர். நிகழ்ந்த அற்புதங்கள் எல்லாம் உம்முடைய ஆவியின் வல்லமையால் உம்முடைய அபிஷேகம் பெற்ற சீடர்களின் பணியினால் எனக்கு கிடைக்க செய்தீர் என்று அவர் வழியாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. எனக்காக பரிந்து பேசுகிற தாய் மரியே உமக்கு நன்றி. ஒருவருக்காக பரிந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின் உண்மையை நம்பி ஒருவருக்காக ஜெபிக்க நீர் கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்த உம்முடைய முடிவில்லாத
அன்புக்காக உமக்கு நன்றி. நீரே எல்லா நன்மைகளையும் என்னுடைய வாழ்க்கையிலே தொடங்கி வைத்திருக்கிறீர், தொடர்ந்து வழிநடத்துவீர் என்று சொல்லி முன்னதாகவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. தூய ஆவியாரே உமக்கு நன்றி.